உங்ககிட்ட 11,000 இருக்கா? அப்போ இந்த காரை நீங்கள் புக் பண்ணலாம். அதுவும் ஆர்டினரி கார் இல்லைங்க, சப் 4 மீட்டர் செக்மெண்ட்லேயே கார் பையர்ஸ்க்கு அதிகமாக பிடிச்ச கார். ஓகேங்களா, இந்தியாஸ் மோஸ்ட் பாப்புலர் கார் இன் தி சப் 4 மீட்டர் செக்மெண்ட் மாருதியோட பிரஸா. இந்த காரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதோட ஃபேஸ் லிஃப்ட்டு 24ஆம் தேதி ஜூலை 24th வந்து லான்ச் ஆகுது. ஸோ கார் பையர்ஸ் மேக்ஸிமம் இந்த அப்டேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஏன் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த காரில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்ப்போம். வெல்கம் டு அன்கா ஸ்பீட். நான் உங்கள் எம்எஸ்பி. பிரஸா இந்தியாஸ் மோஸ்ட் பாப்புலர் இன் தி சப் 4 மீட்டர் செக்மெண்ட் எஸ்யூவி. இதில் வந்து ரொம்ப பாப்புலரான கார் மாருதி பிரஸா. இந்த கார் ஏன் பாப்புலர் அப்படின்னா, ஃபெப்ரவரி 2026 இந்த கார் வந்து மோர் தென் 14 lakh யூனிட்ஸ் வந்து சேல் ஆகியிருக்கு. இந்த கார் எதுக்கெல்லாம் பெயர் பெற்றது அப்படின்னா, இதோட ரிலையபிலிட்டி, ஸ்பேசியஸ் கேபின் அண்ட் ஃபியூயல் எஃபிஷியன்சி. இப்படி மக்களுக்கு அன்றாட தேவைகளான மைலேஜ் இருக்கணும், நல்ல ஸ்பேஸ் வசதி இருக்கணும், நல்ல உழைக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த பிரஸாவில் இருக்கிறதாலேயே மக்கள் வந்து இதை அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படியாப்பட்ட காரில் ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது அப்படின்னா யூசர் சும்மாவாக இருப்பாங்க? இந்த காரை எப்போ வாங்கலாம் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க. அதோட ஃபேஸ் லிஃப்ட் தான் வர 24ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்க பிரஸாவில் இருக்க ஃபெசிலிட்டிஸும் ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நார்மலாக பிரஸா வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர். ஓகேங்களா, அந்த இன்ஜின் தான் அதில் இருக்குது. இது 103 PS பவரும் 139 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் இது வந்து ஒரு நல்ல பிக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு கார். ஆனால் இந்த வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த இன்ஜினில் ஏகப்பட்ட வேரியேஷன் இல்லைங்க, புதுசாகவே மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் கொண்டு வராங்க. இந்த இன்ஜினில் 110 PS பவரும் 170 Nm டார்க்கும் கிடைக்கும். அது எப்படி இவ்வளோ டார்க் அப்படின்னா, நான் சொன்னது நார்மல் இன்ஜின் கிடையாதுங்க, டர்போ சார்ஜ்ட் பெட்ரோல் இன்ஜின். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த 1.5 லிட்டர் சொன்ன பார்த்தீங்களா, அது நேச்சுரலி ஆஸ்பயர்டு. ஆனால் இப்போ கொண்டு வர்றது ஃபேஸ் லிஃப்ட்டில் வர அந்த சிங்கிள் சிலிண்டர் 1 சிலிண்டர் அது வந்து டர்போ சார்ஜ்ட் பெட்ரோல் இன்ஜின். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து டார்க் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். பழைய பிரஸாவில் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற 2 மெத்தட் இருந்துச்சு. இப்போ புதுசாக வர இந்த ஃபேஸ் லிஃப்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொதுவாக இந்த பிரஸாக்கு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா நெக்ஸான், ஹுண்டாய் வென்யூ அண்ட் மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரஸாவோட காம்படிட்டர்ஸும் எத்தனை யூனிட்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் சேல் ஆகியிருக்கு அப்படிங்கிற டேபுலேஷனை நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். டாடா நெக்ஸான் ஓகேங்களா 19,430 யூனிட் சேல் ஆகியிருக்கு, ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. மாருதி பிரஸா 17,864 யூனிட் சேல் ஆகியிருக்கு. ஃப்ராங்க்ஸ் மாருதியில் ஃப்ராங்க்ஸ் 13,898. ஹுண்டாய் வென்யூ 10,494. கியா சோனெட் 9,750. மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO 8,637. ஸோ இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து 2026 ஃபெப்ரவரி மந்தோட சேல்ஸ். ஓகேங்களா, சேல்ஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம சொன்ன கார் எல்லாமே சப் 4 மீட்டர் எஸ்யூவி. ஓகேங்களா, இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிலே இந்த ஃபெப்ரவரி 2026 எவ்வளோ யூனிட் சேல் ஆகியிருக்கு அப்படின்னா 1,14,531 யூனிட் சேல் ஆகியிருக்கு. இது வந்து 2025 ஃபெப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது 0.89% வந்து அதிகம். ஸோ சப் 4 மீட்டர் எஸ்யூவிக்கு இப்போ வந்து இந்தியன் யூசர்ஸ், இந்தியன் பையர்ஸ் வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா இப்போ யூசர்ஸ் வந்து செடான் அவ்வளவு லைக் பண்ணுறது கிடையாது, எல்லாருமே எஸ்யூவியை பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஸோ சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்க்கு வாங்கக்கூடிய அளவு பட்ஜெட்டான கார்ஸ் இருக்கிறதால எல்லாரும் இந்த சைடு மூவ் ஆகுறாங்க. அதனால தான் இதில் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது.
இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா டாடா நெக்ஸானுக்கு அடுத்தபடியாக இந்த பிரெஸா தான் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகே ஏப்ரல் மாதத்தோட ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டாடா நெக்ஸான் 18,126 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது 2025 ஏப்ரலில் கம்பேர் பண்ணும்போது 17% அதிகம். பிரெஸா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 14,124 யூனிட் மட்டும்தான் சேல் ஆகியிருக்கு. இது வந்து நீங்கள் ஏப்ரலில் 2025 கம்பேர் பண்ணும்போது 17% கம்மி. ஏன் பிரெஸா கம்மியாக இருக்குது, டாடா நெக்ஸான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து இன்ஜின் ஆப்ஷன். ஓகேங்களா, வேரியன்ஸ் உங்களுக்கு டாடா நெக்ஸானாக இருக்கட்டும், ஹுண்டாய் வெனியூ இருக்கட்டும், அதெல்லாம் ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட பெருசாக வேரியன்ஸ் இல்லை. ஓகேங்களா, 1.5 லிட்டரு 4 சிலிண்டர் அந்த என்ஜின் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அதுலேயும் ஒரு மைனஸை வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. இனிமே இது இருந்தேன்னு இல்லாமல் இருந்தேன். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது, இந்த ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது 2025 நீங்கள் ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட யூனிட்ஸ் வந்து சேல் ஆகி டாப் பொசிஷனுக்கு போயிருக்கு. ஏன் 2026 ஜூலை வரல அப்படின்னா சேம் வேரியன்ஸ் பெருசாக இல்லை. மற்ற கார்ஸ் எல்லாம் பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, ஈவின்ட்டு பல வேரியன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பிரெஸா வந்து அந்த சைடில் வீக்காக இருக்கிறது வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டை டவுன் ஆகியிருக்கு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேட்டானாலும் பரவாயில்லன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக ஓட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டாடா நெக்ஸான் கொஞ்சம் சந்தேகம்தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஃபேஸ் லிஃப்ட் வந்து 1 லிட்டர் இன்ஜினில் வருது. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கூட கம்மியாகும். டர்போ சார்ஜர் இருக்கிறதால பிக்கப் அதிகமாக இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த காரை வாங்கக்கூடிய விருப்பம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு பிரெஸாவுக்கு இருக்குது. சரி, எல்லாம் ரைட்டு. இப்போ வர பிரெஸாவில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அதை சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதையும் பேசிடுவோம். பிரெஸாவில் வந்து ஆஸ் யூஸ்வல் அடாஸ் இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இருக்குது, ரியர் கிராஸ் டிராஃபிக் சென்சார்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபாக் எல்இடி லைட்ஸ் இருக்குது, அண்ட் டிபிஎம்எஸ் அரேனா சேஃப்டி ஷீல்டு இருக்குது. இது இல்லாமல் புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து பிரெஸாவில் உள்ளே வருது. அது என்ன அப்படின்னா சேஃப் எக்ஸிட் ஃபீச்சர். அதாவது இப்போ நீங்கள் காரில் உள்ளே இருக்கீங்க, பேக் சைடில் வண்டி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் டோரை ஓப்பன் பண்ண முடியாது. அப்படியான ஒரு சேஃப் எக்ஸிட் ஃபீச்சரை வந்து பிரெஸா கொண்டு வருது. நம்மளே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். கதவை ஓப்பன் பண்ணோடனே பின்னாடி வரவங்க யாராச்சும் இடிச்சிருப்பாங்க. நிறைய டெத்து கூட அதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. கண்ணாடியை பார்த்து திறக்கணும். டிரைவர் ஓகேனா தான் மற்றவங்க டோரே ஓப்பன் பண்ணணும். பட் இந்த சென்ஸெல்லாம் காரில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களே ஓப்பன் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக இந்த சேஃப் எக்ஸிட் ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு இன்னும் வந்து அந்த கார் டிரைவிங் சென்ஸே கிடையாது. நீங்கள் பாருங்கள், ரோட்டில் நீங்கள் கார் போய் ஓட்டி பாருங்கள். கார்னால் என்ன, கிளச்சை மிதித்து ஸ்டேரிங்கை பிடிச்சா கார் டிரைவிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் கார் வந்து அவ்வளவு கவனமாக கையாள வேண்டிய ஒரு மெஷின். அதை ரொம்ப மோசமாக கையாளுறாங்க. அதனால தான் இந்தியாவில் வந்து ஆக்சிடெண்ட் அதிகமாக போயிட்டே இருக்குது டே பை டே. ஸோ இது இல்லாமல் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. 35+ இன்பில்ட் ஆப்ஸ் அண்ட் அலெக்ஸா, 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், PM 2.5 மானிட்டரிங் ஆட்டோ பியூரிஃபை, 64 ஆம்பியன்ஸ் லைட், ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ், டார்க் குரோம் ஆக்சன்ஸ், dual tone crystal alloy wheel, dual tone side door cladding, நியூ பம்பர் எக்ஸட்ரா. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட் பிரெஸாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. இப்போ ரேட்டை சொல்லுப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. மொத்தம் இதில் 15 வேரியண்ட் இருக்குது. நான் வந்து பேஸு, மிட்டு, டாப்பு மட்டும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சப் வேரியண்ட்லேயும் சில மாடல்கள் இருக்கும். ஓகேங்களா, நான் காமனாக அப்படி 3 பிரிச்சிட்றேன். பேஸ் வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா 8.26 லேக் ஆரம்பிக்குது. மிட் வேரியன்ட் 9.5 லேக்ஸ் டு 11.6 லேக்ஸ் வரைக்கும் மிட் வேரியன்ட் போகும். டாப் மாடல் 13 லேக்ஸ் வரும். நான் சொன்ன எல்லாமே எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான். ஸோ உங்கள் சிட்டியில் இருக்க நியர்பை ஷோரூமில் போய் இந்த காரோட
உங்களுக்கு பிடிச்ச மாடலோட ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரைட்டு. இந்தியன்ஸ் வந்து கார் வாங்குறாங்க அப்படின்னா 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒன்று சேஃப்டி, இன்னொன்று மைலேஜ். சேஃப்டிக்கு நிறைய விஷயம் பார்த்தாச்சு. மைலேஜ் எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க. ஆஸ் பர் அராய் மைலேஜ் வந்து 17.38 kmpl to 19.89 kmpl, அதாவது 17லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக வர இந்த ஃபேஸ் லிஃப்ட்டோட ப்ரைஸை பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் சேம் 8.90லேருந்து 14 lakhs வரைக்கும் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டோட ப்ரைஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இட்ஸ் நாட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், நமக்கு கிடைச்ச தகவல். பட் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட்டில் ஒரே 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசணும். அது இந்தியன் ரோட்ஸுக்கு கரெக்டான்ட்டு அது எல்லாமே இப்போ பேச முடியாது. அடுத்த வீடியோவில் இந்த காரை பற்றினா இன்னும் சில விஷயங்களை பேசுவோம். தேங்க்யூ.